எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம கியூட்டிஸ் கிச்சனில் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெண்டைக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வெண்டைக்காயோட நுனி பகுதியையும் அடிப்பகுதியையும் கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம். மீதமுள்ளதெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவோம். வெண்டைக்காய் தாளிக்கிறதுக்கு ஒரு 5 அல்லது 6 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. க்ரீன் சில்லி இல்லைன்னா நீங்கள் காஞ்ச மிளகா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், துருவிய தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் நேரம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் கடலைப்பருப்பை சேருங்க. கடலைப்பருப்பு ஆப்ஷனல் தான். அடுத்ததாக நம்ம கீரி எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்க்க போகிறோம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்குங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் இல்லாட்டி 2 நிமிஷம் அப்படியே வதக்குங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயை ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வெண்டைக்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு கட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். வெண்டைக்காய் வாங்கையில் நீங்கள் கொஞ்சம் பிஞ்சு வெண்டைக்காயை பார்த்து வாங்கணும். பிஞ்சு வெண்டைக்காயாக இருந்தால் நுனிப்பகுதி லைட்டாக உடைச்சோம்னா உடையும். முத்தின வெண்டைக்காய் உடையாது. வெண்டைக்காய் பொரியலுக்கு என்றைக்குமே பிஞ்சு வெண்டைக்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் ரொம்ப ருசியாக இருக்கும். அடுத்ததாக இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூள் நம்ம எல்லா பொரியலுக்குமே சேர்ப்போம். இதில் நம்ம இந்த நேரத்தில் சேர்க்கையில் நம்மளுக்கு அந்த கலர் மாறாது. வெண்டைக்காயோட கலர் வதங்கினதுக்கப்புறமும் மாறாது. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிளறி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே கிளறிட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி ஒரு தடவை கிளறி விடுங்க. இது மாதிரி 3 தடவை அப்படி கிளறி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி வதக்கிறது எதுக்குன்னா இந்த வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மையெல்லாம் போயிடும். அது வரைக்கும் வதக்கலாம் போதும். இப்படி கிளறையில் நம்மளுக்கு வலுவழுப்பு தன்மை இல்லாமல் தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். இது லஞ்ச் பாக்ஸில் கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா தேங்காய் பூவை இப்போவே போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதோடவே அப்போ தான் தேங்காயும் நல்லா வதங்கியிருக்கும். சீக்கிரம் கெட்டு போகாது. உடனே சாப்பிட போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தேங்காய் பூவை போட்டுட்டு ஒரு கிளறிட்டு அப்படியே இறக்கிடுங்க. இந்த வெண்டைக்காய் பொரியல் நான் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்றதுக்காக செய்கிறேன். அதனால நான் இப்போவே தேங்காவை ஆட் பண்ணி நல்லா வதக்கி போகிறேன் இதோடய சேர்த்து. இந்த பொரியலை தேங்காய் இல்லாமல் கூட செய்யலாம். தேங்காய் போட்டு செஞ்சோம்னா இன்னும் சுவையாக இருக்கும். 1/4 கிலோ வெண்டைக்காய்க்கு 1 ஸ்பூன் தேங்காய் பூ போட்டால் கூட போதும். நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறையா தேங்காய் சேர்த்தா, அதனால் நான் சேர்த்துருக்கேன். இப்போ அருமையான சுவையில் வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காயோட கலரை கூட பாருங்கள், அதே கலர்லேயே அப்படியே இருக்குது. வெண்டைக்காயும் நல்லா பிஞ்சு வெண்டைக்காவாக இருக்கணும். அதே சமயத்தில் நம்ம மஞ்சள் தூளும் சேர்க்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக சேர்க்கணும். அப்போ இந்த கலர் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். வெண்டைக்காய் பொரியல் நிறையா பேருக்கு செய்ய தெரியும். நான் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் இந்த வெண்டைக்காய் பொரியலை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்டாக எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.